வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. நவம்பர் மாதம் 16ஆம் தேதி. தலைப்பு: இறைவனின் கருவி. இறைவனுடைய எந்திரமாகவே இருக்கக்கூடிய மனிதனிடம், இறைவனுடைய கருவியாகவே இருக்கக்கூடிய மனிதனிடம் முழுமையாக 6வது அறிவு வந்துவிட்டதால் இறைவனோடேயே கலக்கக்கூடிய அளவுக்கு மனிதனிடம் ஆற்றல் இருப்பது தெரிய வரும். அந்த ஆற்றலை கொஞ்சம் வளர்த்து கொண்டால் போதும். நீங்கள் இனிமேல் இறைவனிடம் போய் எதுவும் தனியாக கேட்க வேண்டியது இல்லை. உங்களுடைய மனதின் அடித்தளத்தில் இறைவனே அமர்ந்திருக்கின்றான். அதை தெரிந்து கொள்ளாததுதான் உங்களுடைய தவறு. அந்த தவறுதான் அவனை மறைத்து கொண்டு இருக்கிறது. சும்மா ஒரு தட்டு தட்டிவிட்டால் போதும், உங்கள் அறிவு பிரகாசிக்க ஆரம்பித்து விடும். அப்படி தட்டிவிடும் வேலைதான் நான் என்ன செய்ய வேண்டும், என்னிடம் என்ன இருக்கிறது, அதை எந்த அளவு வேண்டுமோ அந்த அளவு எப்படி பெருக்கிக் கொள்ள முடியும் என்ற ஊக்கம். ஒரு குடும்பமானாலும் சரி, தனி மனிதன் ஆனாலும் சரி, அல்லது சமுதாயம் ஆனாலும் சரி, எல்லோருமே ஆக்கத்துறையில் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க முடியும். இந்த தத்துவம் விஞ்ஞானத்திற்கு ஒத்தது. இந்த எனது விளக்கம் உளவியல் தத்துவத்திற்கும் சரி, அல்லது வாழ்க்கைக்கும் சரி, எதற்கும் முரண்படாது. உலகத்திலே இதுவரைக்கும் தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எந்த மதத்திற்கும் அது முரண்பாடானது ஆகாது. அருள் தந்தை அவர்கள். வாழ்க வளமுடன்.